எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறந்த ஸ்டண்ட் நடிகர் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்கின்ற கலைஞர்களில் ஸ்டண்ட் பத்தின அத்தனை டெக்னிக் தெரிஞ்ச ஒரு நடிகர்னா கமல் தான் சொல்ல முடியும். சதா சர்வ காலமும் சினிமாவை பற்றியே சிந்திக்கும் கமல் பெரும்பாலும் சினிமாவை பற்றிய சிந்தனையுடன் ஓய்வில்லாமலேயே உழைக்கிறார். எனக்கு நினைவு தெரிஞ்சு அவரோட நான் பழகின நாட்கள்ல அவர் மத்தியானம் படுத்தே நான் பார்த்ததில்லை. மத்தியானம் லஞ்ச் டைம்ல வேற ஒரு கும்பல் வரும், யாரா கவிஞர்கள் வருவாங்க, அறிஞர்கள் வருவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் அவர்கிட்ட கவனிச்சது. ஒரே ஒரு முறை தான் இந்த ஆளவந்தான் படத்துல அந்த வில்லன் கேரக்டர், அந்த மொட்டை கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்காக உடம்புல ஒரு 20-25 கிலோ வெயிட்டை ஏத்திக்கிட்டார். அதுவும் அந்த கோடை காலத்துல இந்த பச்சை குத்திக்கிறதுக்காக உடம்புல இருக்கிற முடியெல்லாம் எடுத்துட்டு பச்சை குத்தி ஆகணும். இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் உள்ள போய் அந்த ஹீட்ல ஃபைட் பண்ணிட்டு வராங்க இல்லையா, இந்த பிரேக் டைம்ல தான் அவர் டயர்டா ஃபீல் பண்ணி ஒரு நாள் படுத்து இருந்தார். எனக்கு சார் நீங்க படுத்துக்குங்க. இல்ல இந்த வெயிட்டை தூக்கிட்டு எல்லாம் இறக்கிறது, அதுக்காக தான் கொஞ்ச நேரம் நான் சாஞ்சேன் அப்படின்னாரு. எதையும் முன்னேற்பாட்டுடன் எச்சரிக்கையுடனும் செய்பவர் கமல். ஏவிஎம் தியேட்டர்ல நான் அவர் பார்த்தேன். அப்ப மேல இருந்து அவரு குதிக்கிறாரு, நிறைய மெத்தைகள் போட்டிருக்கு. அப்படி குதிச்ச உடனே அப்படி மேல இருந்து விழுகிறாரு, ஒரு மெத்தையில விழுகிறார். என்னாச்சுன்னா அவர் ரொம்ப உயரத்துல இருந்து விழுந்தவர் அப்படியே ஒரு நிமிஷம் படுத்திருந்தார். எல்லாருக்குமே கூட கட் சொன்ன பிறகு அவர் எந்திரிச்சு வரலையேன்னு கவலையா இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சு இறங்கி வந்துட்டு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு வந்த நான் என் காஃபி குடிக்கிறப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், வலிக்கலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் அழகா சொன்னாரு, வலிக்காம இருக்குமா, நீங்க வேற வலிக்கதான் செய்யும், வலியை காட்டிக்கிற கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, வலிக்கு முன்னேற்பாட நான் சில விஷயம் பண்ணுவேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். அதாவது அடிபட போகுதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்னா உடம்பு வந்து கல்லு மாதிரி வச்சிருக்கணும். அன்பே சிவம் இதுக்கு இன்னும் டிசைட் பண்ணல. அந்த சிவம் கேரக்டர், நல்ல சிவம் கேரக்டர் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்லாம். இன்ஃபேக்ட் ஐ கேன் டெல், நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இந்த படத்துல பண்ணா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு. ஹி லைக்ட் இட். பட் ஹி ஆஸ்க்ட் மீ, நான் ஆர்டிஸ்டா இருக்கணும்னா எனக்கு பெயிண்டிங் வராதேன்னாரு. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருந்து நான் ஒரு ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டேன். ஒரு கேரோ பண்ற லெவல்ல ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் சொன்னவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு வாரத்துல பெயிண்டிங் கத்து கொடுத்துடுறோம். வாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ வரைந்தால், நீ வந்து விரல் சூடும் கண்ணே நான் தீ வரைந்தால். காட்சி சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக உயிரையும் பொருட்படுத்தாதவர் கமல். காக்கி சட்டையில அந்த கண்மணியை பேசுற சாங் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுல வந்து ஒரு பிஜிஎம்ல நாங்க 2 பேரும் அந்த ஒயிட் சல்வார் கமீஸ் போட்டுட்டு அப்படி நடந்து வரும்போது அந்த பிஜிஎம்ல அவர் அப்படி கவுச்சிட்டு அப்படி போயிட்டு அப்படி நான் குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு அவரை அப்படி புடிச்சு திருப்பி எடுக்கணும். அந்த ஷாட்ல பிஜிஎம்ல அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருந்தாரு. ஜஸ்ட் செகண்ட் தான், இல்லைன்னா ஸ்லிப்பா இருந்திருக்கும். அதுதான் எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் எனக்கு பயம். என் கைன்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு 25 வருஷம் முன்னாடி. 75 அடி உயரத்துக்கு மேல கோடாவில இருந்து 3 தடவை டைவ் பண்ணி வந்து லேண்ட் ஆயிப்பாரு. நான் கேட்டேன், என்னையா கமல் கொஞ்சம் ஏமாவது நேரம் தலையில் லேண்ட் ஆனா லைஃப் முடிஞ்சு போகும்னா என்னென்ன பண்றது, ரிஸ்க் எடுத்து தான் வாழ்க்கை முன்னாடி வெளியிருக்கு அப்படின்னாரு. யுக்திகள் பலவற்றை தெரிந்து வைத்து நீண்ட காலமாக அதை பயிற்சியும் செய்தவர் கமல். ஒரு கைதியின் டைரி என்ற ஒரு படம், அதற்கு நான் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ரோசா பூவு லேசா நீவுங்கிற ஒரு குத்துப்பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு 2 கூண்டுகள் தயாரிக்கப்பட்டன. அந்த கூண்டு அந்தரத்தில் சுழலும். மேல்தட்டில் ஒரு கனமான நடிகை ஆடிக்கொண்டிருந்தார். கீழ்த்தட்டில்
கமலஹாசன் ஆடுகிறார். 2 பேருமே ரெடி டேக் என்று சொன்னவுடன் 2 கூண்டுகளும் சுற்ற ஆரம்பிக்கின்றன. சுற்றிய 5வது நொடியில் மொத்த கூண்டும் அருந்து விட்டது. நாங்கெல்லாம் ஆடி போயிட்டோம். கமலஹாசன் மெல்ல கை காலை உதறி எழுந்தார். ஒண்ணும் இல்லையே என்று கேட்டேன். ஒண்ணும் இல்ல. அவ்வளவு பெரிய வெயிட்டை எப்படி தாங்கினீங்கன்னு கேட்டேன். என் வயிற்றில் குத்துங்கள் என்று சொன்னார். குத்தினேன். ஓங்கி குத்துங்கள் என்றார். பரவாயில்ல, இல்ல குத்துங்க, நான் தாங்க வேண்டாது. பலங்கொண்ட மட்டும் குத்தினேன். அவருடைய வயிற்று பகுதி பாறை மாதிரி கெட்டிப்பட்டிருந்தது. இப்படி ஒரு விபத்து நடக்கும் என்பது அவருக்கு தெரியாது. இப்படி நடந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஒரு படப்பிடிப்புக்கு செல்வதற்கு முன்னால் படை திரட்டி கொண்டு செல்வது மாதிரி சகல உத்திகளையும் தெரிந்து கொண்டு ஒரு கலைஞன் படப்பிடிப்புக்கு போகிறார். கேரக்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா அந்த ட்ரெஸ் போட்டாருன்னா அந்த கேரக்டராகவே இருப்பாரு. பெருமான டைம்ல பாத்தீங்கன்னா சாங் ஒன்று இருக்கும். அந்த என்னது கொம்புல சுத்தின்னு ஒரு சாங் இருக்கு. அது ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டி இருக்கும், ஒரு ட்ரக். அந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ராடு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு பல்ட்டில அடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம ரன்னிங் பண்ணும்போது வண்டி போகும்போது வண்டி ஆக்சுவலா இப்படி தள்ளும் காலை. நம்ம கால் வந்து பேக்ல இருக்கிறது ஓடும் போது பேக்ல தான் தள்ளும். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு இவர் வந்து ஃப்ரண்ட் ஃபிளிப் அடிக்கணும். ரன்னிங்ல கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட யோசிச்சு பாருங்க, அப்படியே கால் ஃபிளிப் ஆச்சு, கீழே டயர் போயிட்டு இருக்கு. சோ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணுவாரு. இந்த அனுபவங்களும் சித்தையும் தான் அவருடைய பல படங்களை ஆஸ்கருக்கான பரிசீலனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றன. உலக நாயகன் கமல் 50 வாழ்க்கை பதிவுகள். எல்லா விதமான சவால்களுக்கும் பயிற்சி பெற்றவராக இருந்தார் கமல். மீண்டும் சூரியோதயம் ஒரு படம். ஸ்ரீதர் சார் வந்து அந்த படத்தை எடுத்து அந்த படம் வரல. பெங்களூர்ல ஒரு அன்மே ரோட்ல குதிரை ஓட்டுற மாதிரி செய்யலாம். குதிரை ஏறி உட்கார்ந்த உடனே இந்த காசு ரெடி சொல்லிருக்க, சார் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாகேஸ்வரர் ராமராவ் ஓட்டுல குதிரை எடுக்காங்க. அவ்வளவு டேம் குதிரையான்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்தா அது போன ஸ்பீடை பார்த்த உடனே சத்தியமா அவன் உட்காந்துருக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான். காத்துல அப்படி மின்னல் மாதிரி பறந்த குதிரை அந்த ஸ்கிட்டாய் கீழே விழுந்து சளி பக்கமா லெப்ட் சைடு கீழே விழுந்த உடனே இவர் கால் அடியில மாட்டி குதிரை வயத்துக்குள்ள ஒரு 100 அடி தேஞ்சு போய் காலே டேமேஜ் ஆகுது. இன்னையா அப்படிலாம் ரிஸ்க் பண்ண சொன்னா இதெல்லாம் அதுக்கு அல்வா துண்டு மாதிரி. காக்கச்சட்டையிலேயே அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சேஸ் ஒண்ணு வரும், அந்த போட் சேஸ். என்னமோ சொல்லுவாங்களே, உயிர் பயந்து அப்படியே இருந்தேன் நினைச்சேன். அதான் இந்த சாங் முடிஞ்சு அந்த கிளைமேக்ஸ் முடியறதோட மாலை போட்டுடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். அந்த அளவுக்கு ஸ்பீடுன்னா அப்படி ஒரு ஸ்பீட். நான் அந்த ஷார்ட் டியூப்ப போடுங்கன்னு கத்திட்டே இருக்கேன். சோ எனக்கு அவர்கிட்ட டென்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம் பயம் இல்லை. கலைஞன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வரும். நான் ரொம்ப ஓப்பனா சொல்லலாம், அவர் சம்பாரிச்ச காசை இந்த கலையிலே போறாரு, அதுல இருந்தே சொல்லலாம். அவர் எடுக்கிற ரிஸ்க் உடல் ரீதியா மட்டுமே இல்ல, ஃபைட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் உடம்புல அவ்வளோ போல்ட் நட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. விபத்துகள் நடந்த போதும் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு அதையும் காட்சிப்படுத்துபவர் தான் கமல். அப்புறம் சொன்னாரு, கல்யாணராமன் படத்தப்ப என் காலில் குதிரை மிதிச்சு 5 விரலும் சேர்ந்தா மாதிரி உடஞ்சு போச்சுங்க. பெரிய பேண்டேஜ் போட்டு நடிச்சிட்டு இருந்தேன். காதல் வந்துருச்சுங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் அதுல அப்படி நொண்டி நடந்து வர்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் கைதட்டுவாங்க தியேட்டர்ல. உண்மையிலேயே என்னன்னா எனக்கு நடக்க முடியாதப்ப நான் அதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நடந்தேன் அப்படின்னு. நான் இன்னொரு கேள்வி கூட கேட்டேன், ஆமா இதெல்லாம் சொல்றீங்க, அதுல 2வது கேரக்டர் ஒண்ணு நீங்க நடிச்சிருப்பீங்களே, மோட்டர் பைக்லயே வந்துகிட்டே இருப்பாரு. சரியா சொன்னீங்க. ஏன் மோட்டர் பைக்ல வராரு தெரியுமா? இறங்குனா காலில் பேண்டேஜ் தெரிஞ்சுவோம் அப்படின்னாரு. அலாவுதீன் அற்புத விளக்கம் படத்துல வந்து சிங்கத்து கூட சண்டை போட்டுருக்காரு. கேட்டா போன் வந்து சிங்கத்து கூட கமல் சண்டை போட்டு ஒரு வாய் கிழிஞ்சு போச்சுனாங்க. அப்ப நான் போன் பண்ணி என்ன